வணக்கம், நமஸ்காரம். முன்னாடி ஒரு எபிசோட்ல பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி இதெல்லாம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம். அதே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு ஒரு 2 ஸ்தலமும் அதுக்கப்புறம் ஒரு கதையும் பார்க்க போறோம். 2 ஸ்தலம் அப்படிங்கிறதுல முதல்ல எடுத்துக்கிறது கண்டதேவிங்கிற ஒரு ஸ்தலம். கண்டதேவி இது எங்க இருக்கு, அதுல சுவாமி யாரு, அதுல என்ன விசேஷம், இது 3யுமே பார்ப்போம். முதல்ல இது காரைக்குடி தேவகோட்டை அந்த ரோட்ல தான் இருக்கு. காரைக்குடியிலேருந்து தேவகோட்டை போற வழியில இருக்கு. கண்டதேவிங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். இங்க சுவாமி யாரு அப்படின்னாக்க சொர்ணபுரீஸ்வரர், அதுதான் சுவாமியோட பேரு. சொர்ணபுரீஸ்வரர் பெரிய நாயகி, அம்பாள் பேரு ஸ்ரீ பெரிய நாயகி. இது சுவாமி அம்பாளோட பேரு. இது இப்ப சுவாமியை பார்த்துட்டோம். அடுத்தது இது என்ன விசேஷம் அப்படிங்கிற போது, இது ராமாயணத்துக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் நெருங்கின தொடர்பு. ராமாயணத்துக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்புங்கிறதுனாலயோ என்னவோ அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம். அந்த இடம் ஜடாயு முதல்ல ராமர் அங்கேருந்து வனவாசத்துல வரபோது சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அப்ப அவனோட சண்டை போட்டு தன்னோட ரெக்கைகளெல்லாம் இழந்துடுறது ஜடாயு. அப்ப ரெக்கைகள்லாம் ஒரு பக்கம் ஒவ்வொன்றா போய் விழுந்துடுறது, ஜடாயும் கீழே விழுந்துடுறது. ராமலட்சுமணா அந்த பக்கம் வந்த உடனே அவாகிட்ட இந்த மாதிரி ராவணன் தான் தூக்கின்னு போயிருக்காங்கிற செய்தியை சொல்லணுங்கிறதுக்காகவே தன்னோட உயிரை வச்சுட்டு இருக்கு. அவ வந்த உடனே சொல்லிட்டு ஜடாயு முக்தி அடைஞ்சு விடுறது. ஜடாயுக்கு வேண்டிய ஈம கிரியை பூராத்தையும் பகவான் ராமரே செய்யற, அது முக்தி அடைகிறது. அப்புறம் அந்த ஜடாயு சொன்னதை வச்சுட்டு வானரங்கள் எல்லாம் அனுப்புற, இதுல இலங்கைக்கு அனுப்புற. இலங்கைக்கு அனுப்பறிச்சு ஆளுக்கு ஒரு திசை போறச்சு. தென் திசைக்கு ஹனுமான் போற. ஹனுமான் போயிட்டு அங்க சீதையை பார்க்கறார். அப்புறம் கனையாழி கொடுக்கறது, சூடாமணி கொடுக்கறது எல்லாம் முடிஞ்ச உடனே இங்க திருப்பி வரபோது இந்த இடத்துலதான் ராமர் லட்சுமணர் எல்லாரும் இருக்கா. இங்க முதல்ல குதிச்ச உடனே ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தை கண்டேன் தேவியை. அது கண்டதேவின்னு ஆயிடுது. கண்டேன் தேவியைன்னு அவர் சொன்னது கண்டதேவி அப்படின்னு பின்னாடி நாள்ல பெயர் இதாயிடுது. அதனால இந்த ஸ்தலத்துக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு ரொம்ப இருக்கு. இங்க ஈமக்கிரியை செய்யற இது ரொம்ப விசேஷம். இந்த ஜடாயுவோட சிறகு விழுந்ததுன்னு சொன்னேன், மூளைக்கு ஒன்னா விழுந்ததுல இங்கேயே பக்கத்துல சிறகு செய்தின்னு ஒரு சின்ன இடம் இருக்கு. அங்கதான் சிறகு விழுந்ததா சொல்றார். இங்க பித்திருக்கடன் செய்யறதுக்கு நல்ல அருமையான ஸ்தலம். இங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பித்ரு பூஜை செஞ்சாக்க பித்ரு தோஷங்கள் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுதான் கண்டதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. உள்ளா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கிராமம் எல்லாம் தெரியவே தெரியாது. இப்படி ஒரு ஸ்தலம் இருக்கு. அடுத்தது பட்டமங்கலம் பார்க்க போறோம். பட்டமங்கலம்ங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். அது பத்தியும் ஒரு 3 இது பார்ப்போம். முதல்ல பட்டமங்கலம் எங்க இருக்கு அப்படின்னாக்க திருப்பத்தூர், அந்த இதுக்குள்ளேயே ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு திருப்பத்தூர் இருக்கு. இங்க வட பக்கமும் ஒரு திருப்பத்தூர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தான் இந்த பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. இங்க தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்திங்கிறதுனாலயே தெற்கு நோக்கி தான் இருக்கு. சுவாமி கோவிலே தெற்கு நோக்கி இருக்கு. இங்க கதம்ப மகரிஷி அப்படிங்கிறவர் ரொம்ப நாள் பழைய கால ஸ்தலம். கோவிலை பார்த்தாலே தெரியும், ரொம்ப பழைய கோவில். இதுவுமே பட்டமங்கலம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது.
அது ஸ்தலம் அவ்வளவு விசேஷம். முதல்ல தட்சிணாமூர்த்தி உண்டான ஸ்தலமே இது அப்படின்னு சொல்ற வரலாறு. அங்கே வந்து கதம்ப மகரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கிற போது ஆதி காலத்துல இவன் இரண்யன் வந்து தொந்தரவு பண்றான். இரண்யன் வந்து அந்த தவத்தை கலைச்சு தொந்தரவு பண்றச்சு பகவானை வேண்டுறார் கதம்ப மகரிஷி. அப்ப அவர் பகவான் சொல்றார், நீ இந்த இடத்துக்கு வந்தேன்னா உன் தலை சுக்கு நூறாயிடும் அப்படின்னு சாபம் கொடுக்குறார். அதனால இரண்யன் இந்த பக்கமே வராம ஒதுங்கிடுறான். அங்கே தவம் பண்ணிட்டு இருக்க. தவம் பண்ணி பகவான் பிரத்யட்சமாகி அருள் செஞ்சார் அப்படிங்கிறது அது ஒரு கதை. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, நரசிம்ம அவதாரம் பகவான் எடுத்த போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இங்கேதான் வந்து ஆலோசனை பண்ணினதாக ஒரு சரித்திரம் இருக்கு. அதனால இது நரசிம்ம அவதாரம்னு போற போது திரேதா யுக அந்த பக்கம் போகணும். அவ்வளவு யுகங்களுக்கு முன்னாடினா அப்பவே தெரிஞ்சிடும் நமக்கு இதெல்லாம் எவ்வளவு பழைய கோவில்கள், எவ்வளவு காலத்திலேருந்து யுக யுகமா இருக்கக்கூடிய கோவில்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷமும் இருக்கு இதுக்கு. என்ன அப்படின்னாக்க, கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து வளர்க்குற அளவு அந்த கார்த்திகை பெண்கள்லாம் பகவான்கிட்ட வந்து அஷ்டமா சித்தி அடையிறதுக்கு எங்களுக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கன்னு வந்து கேட்கிறார். அப்ப அவர் மந்திர உபதேசம் பண்ணிட்டே இருக்கிற போது முருகன் சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படி இப்படி பார்த்து அதுல போயிடுறது இவாளோட கவனம். இந்த கவனம் பண்ண உடனே பகவானுக்கு கோபம் வந்துட்டு உடனே அடையணும்னு வந்தானா அதுலதான் நம்மளுடைய புத்தி இருக்கணும். அங்கே இங்கே பார்த்த உடனே நீங்கள்லாம் கல்லா போக கிடவுதுன்னு சபிச்சுட்டார். அதனால அவள்லாம் கல்லாயிட்டா. இப்ப கூட அந்த கல் சிலைகள்லாம் அந்த இதுல இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் இருந்து அவ மேல போனா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இங்க ஆலமரத்தடியில தான் தட்சிணாமூர்த்தி. ஆலமரத்தடிய நம்ம விளக்கு போட்டுட்டு சுவாமிக்கு பிரதட்சணம் வரணும். பிரதட்சணம் வந்து வேண்டிண்டா எப்படிப்பட்ட படிப்பு மந்தமா இருக்கிற குழந்தைகள் கூட நன்னா படிக்கும். படிப்புலயும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, யாராருக்கு என்னென்ன குறை இருக்கோ போய் தரிசனம் பண்ணாக்க கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். இது பட்டமங்கலத்துல ஒரு விசேஷம். சொல்ல போனாக்க திருவிளையாடல் புராணத்துல ஒரு திருவிளையாடல் இங்க பண்ணினதா சொல்ற. அது எந்த திருவிளையாடல்னு தெரியல. ரொம்ப அபூர்வமான கஷேத்திரங்கள் இதெல்லாம். ஆனா வெளிப்பார்வைக்கு தெரியாது. அதனால அந்த பக்கம் போகக்கூடிய சான்ஸ் இருக்கிற போது இத நழுவ விட்டுறக்கூடாது. போய் எல்லாரும் பார்த்து பயனடையணும்னு பகவானை வேண்டிக்கிறேன். இப்ப 2 ஸ்தலங்களை பத்தியும் பார்த்துட்டோம். ஒரு சின்ன கதை. இது என்னன்னா, ஒரு சமயம் நாரதர் வந்து எப்பவும் பகவான் ஏதானே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு அங்கேயே சுத்தின்னு இருப்பார். அவருக்கு ஒரு தடவை தோணித்தான், உலகத்துல பக்தி அப்படின்னாலே நம்ம தான். நம்மளை விட இனிமே இந்த உலகத்துல பக்தியில சிறந்தவா யாருமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அவர் இந்த நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ பகவானுக்கு தான் தெரியுமே. பகவான் மெதுவா சிரிச்சுட்டாராம். இப்போ என்ன அப்படின்னு என்ன நினைக்கிற அப்படின்னு. இல்ல உங்களுக்கே தெரியும், நீங்க எவ்வளவோ பேரை பார்க்கறீங்க, எத்தனையோ அவதாரம் எடுத்துட்டு, என்னை விட பக்தியில சிறந்தவ யாராவது இருக்காளா சொல்லுங்க. நான் எப்ப பார்த்தாலும் உங்க பேரையே சொல்லிட்டு கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு வரேன். அப்ப வந்து எனக்கு தானே பக்தி அதிகம், நீங்க என்ன சொல்றேன்னு கேட்டேன். உடனே பகவான் சொன்னார், அப்படியா, நான் சொல்ற இடத்துக்கு வேணா நீ ஒரு நாள் போயிட்டு வா. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னது உண்மையாங்கிறத நீயே சொல்லு அப்படின்னு. எந்த இடத்துக்கு போகணும்னார். பூலோகத்துக்கு போகணும்னார். சரி போறேன்னார். அங்க இடம் சொன்னார். அது ஒரு சின்ன கிராமம், நிறைய வயல்கள் இது இருக்கக்கூடிய கிராமம். அந்த இடத்துல நீ வந்து மறைவா தான் இருக்கணும். அங்க ஒரு விவசாயி, அவனோட வீடு, அங்க போய் மறைவா இருந்து ஒரு நாள் காத்தால விடியறதுலேருந்து
ராத்திரி முழுக்க ஒரு 24 மணி நேரம் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நீ பார்த்துருந்து எனக்கு சொல்லணும். சரி சொல்றேன்ட்டு அதே மாதிரி போயிட்டாரு. அதே மாதிரி மறைஞ்சிருந்து காத்தால விடியறதுக்கு முன்னாடியே எழுந்திருந்துட்டான். எழுந்திருந்து பல்லுல தேய்ச்சிட்டு இது பண்ணிட்டு பகவானே அப்படின்னா போய் வேலையெல்லாம் பார்த்தான், குடித்தான் கிடித்தான் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டிய கூழ் அந்த கூழையும் குடித்தான். அந்த கூழை குடிச்சுட்டு கலப்பை இது அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, உழுது தான் பயிர் போட விடான். அதனால வயலுக்கு போயிட்டான். வயலுக்கு போனால் வேலை பார்க்குறான் அவ்வளவு வயலையும் உழுதுன்னு இருக்கான். விதை இதுங்கிறான். இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கான். மத்தியானம் ஒரு 2 மணி நல்ல நேரம் வந்தது. ஒய்ஃபு வந்து இதை சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த உடனே அப்படியே வச்சான். கையை அலமினா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா பகவானே அப்படின்னா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு வேலை ஃபுல்லாக செஞ்சான். அவ்வளவும் செஞ்சுட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி இருட்டிடுத்து மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே குளித்தான். பொண்டாட்டி வந்து சாப்பாடை கொண்டு வச்சா. அப்போ சாப்பிட்றச்ச ஆண்டவா அப்படின்னா சாப்பிட்டான். படுத்துக்கிட்டான். இதை ஃபுல்லாக ஒரு 24 மணி நேரம் பார்த்தாச்சா. நாரதர் மேலே போனார். நான் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னார். என்ன பார்த்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்னார். காத்தால இந்த மாதிரி காத்தால எழுந்திருந்ததுலேருந்து இப்போ இப்படியே நடந்தது 3 தடவை சொன்னேன். ரைட்டு, நீ நேத்திக்கு பூரா 24 மணி நேரத்தில் எத்தனை தடவை என் பேரை சொன்னேன்னு கேட்டார். சொல்லவே இல்லையே. சொன்னா தானே. அவனை கண்காணிக்கிறதுக்கே இவர் இருந்தார். அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அதாவது தானே பார்க்கறதுக்காக வந்துடுறான். அப்போ சொன்னார், அவன் ஒரு சாதாரண விவசாயி. அவன் தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக 24 மணி நேரம் உழைக்கிற அந்த நேரத்துல 3 தடவை என்ன நினைச்சான். ஆனா நீ உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. உனக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது. ஏன்னா தேவரிஷி, பசி தாகம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற நீ அவனை கண்காணிச்சாலும் நினைவு பூரா என் மேலன்னா உனக்கு இருந்திருக்கணும். அது உள் நினைவு இருக்கணுமே. ஏன் ஒரு தடவை கூட நினைக்கல? இவருக்கு பதிலே சொல்ல தெரியல. அப்புறம் தப்பு நான் சொன்னது அப்படின்னு. கர்வம் கொள்ளக்கூடாது. இதுதான் இந்த கதையினுடைய மூல தத்துவம். நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஒண்ணுமே தெரியறது இல்லை. ஒவ்வொன்னையும் பார்த்தாக்க இந்த உலகத்துல பறந்து கிடக்கிற இதை பார்க்கறச்ச நம்மெல்லாம் வெறும் இது. இன்னும் அதெல்லாம் இதுங்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னே தெரியல. அப்படி இருக்கிற போது கொஞ்சம் கூட எந்த நிலையிலையும் நம்மளுடைய கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, அதுக்கும் மேலே போனாலும் சரி, எந்த நிலையிலும் கர்வம்ங்கிறது வரவே கூடாது. அப்படிங்கிறத தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். வணக்கம், நமஸ்கார்.